சீனாவின் அபரிமிதமான பொருளாதார வளர்ச்சிக்கு காரணமாக அமைந்த பொருள் தயாரிப்பு தொழிற்சாலைகள் மற்றும் ஏற்றுமதிகளை மையப்படுத்திய பொருளாதாரத்திலிருந்து விலகி மாற்று பொருளாதார நடவடிக்கைகளுக்கு செல்ல முடியாமையே சீனாவின் புதிய பின்னடைவுக்கு காரணம் என பொருளியல் நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள். கடந்த ஜூலை மாதம் ஏற்பட்ட சடுதியான பின்னடைவு இந்த மாத ஆரம்பத்தில் சிறிய மாற்றத்தை காண்பித்திருந்தது. எனினும் இந்த வாரம் மீண்டும் சரிவை சந்தித்து வருகின்றது. சீனாவின் தேசிய புள்ளி விபரவியல் அலுவலக தலைவர் இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த நிலையில் 2016ஆம் ஆண்டு சீனாவின் பொருளாதார வளர்ச்சி 6.6% இருக்கும் என சர்வதேச நாணய நிதியம் மதிப்பிட்டிருந்தது. எனினும் 6.5க்கும் 7% இடையில் பொருளாதார வளர்ச்சி இருக்கும் என சீனா தெரிவிக்கின்றது. எவ்வாறு எனினும் உலக நாடுகளின் பொருளாதார மற்றும் நிதிச் சந்தைகளில் ஏற்பட்டிருக்கும் மோசமான பின்னடைவு சீனாவின் பொருளாதாரத்திலும் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வருவதாக தெரிவிக்கும் சர்வதேச நாணய நிதியம் இதற்கமைய 2021ஆம் ஆண்டில் சீனாவின் வருடாந்த பொருளாதார வளர்ச்சி வீதம் 5.8% வரை வீழ்ச்சியடையும் எனவும் எதிர்வு கூறியுள்ளது.